Hello everyone, welcome back to my channel. So, in channel, if you first time பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் Akshara. So, இன்னைக்கு ஈஸியான 5 minutes மேக்கப் தான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிளான க்ளோயிங் மேக்கப். அண்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் Lakme சன் எக்ஸ்பர்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி cetaphil மாய்ஸ்சரைசர்லாம் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எதாவது நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை வந்து டேப் பண்ணுங்க. ஏன்னா அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்க்கலாம் கூடாது. அதை டேப் பண்ணால் அது ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஈஸியாக லைட் வெயிட்டாக தான் இருக்குது. லாக்மேயோட சன் எக்ஸ்பர்ட் சன்ஸ்க்ரீன் இது வந்து க்ரீம் மாதிரி இருக்காது, லோஷன் டைப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் NYBயோட பேன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு கன்சீலர். இது ஃபவுண்டேஷனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 86 rupees தான் purple.comல. அண்ட் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஷேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து கோல்டன் ஷேட் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் நம்பர்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் சொல்லணும்னா நல்லா பிளெண்ட் ஆகுது. ஆனால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதனா ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணணும். கையில் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேட்சியாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் என்னோடய மேக்கப் நான் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஹெர்பனோட மேக்கப் ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அமேசான்லேருந்து வாங்கினது. நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளான குட் குவாலிட்டி மேக்கப் ப்ரஷஸ் வாங்கணுன்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இது செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு நான் Lakme சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். பேஸ் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து செட் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து காம்பேக்ட் பவுடரோடு செட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மேக்கப் வந்து க்ரீஸ் ஆகாது உங்கள் ஃபைன் லைன்ஸில். ஸோ இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணுறதுனால அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா இதிலே உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பவுடர்லேயே சன்ஸ்க்ரீன் இருக்கிறதுனால அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக மேட்டாக இருக்குது. அண்ட் என் ஃபேஸுக்கு ஷைன் கொடுக்குறதுக்கு நான் INCOLOR காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த Shimmer எடுத்திருக்கேன். இந்த ஹைலைட்டர் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதெல்லாம் உங்கள் ஹை பாயிண்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுவோம். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹை பாயிண்ட்ஸ் இருக்கோ, இப்போ மாதிரி சீக் போன்ஸ், ரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ் போ, சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒயிட் ப்ளஸ் அந்த எல்லோ ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ என் ஃபேஸ்க்கு வந்து அந்த கலர் வந்து செட்டாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மீடியம் காம்ப்ளெக்ஷனுக்கும் இருக்குது, டீப்பர் காம்ப்ளெக்ஷனுக்கும் இருக்குது. இந்த ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த க்ளோ வந்து வித்தின் க்ளோன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். ரொம்ப நேச்சுரல் எஃபெக்டாக இருக்கும் இது. அண்ட் உங்கள் ஃபேஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷைன் இருக்க வேண்டாம்னா நீங்கள் இந்த ஹைலைட்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து 2-in-1 யூஸ் பண்ணுறோம். ஒரு சைடில் வந்து ஐப்ரோ பவுடர் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ஐலைனர் இருக்கும். நான் வந்து அந்த ஐப்ரோ பவுடர் தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் ஐ ஷேடோ கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ப்ரஷ் இருக்கும். நான் வந்து என் பக்கத்தில் என்ன ப்ரஷ் இருந்ததோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எங்கே கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் போன் ஷேப் இருக்கும், அதில் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எங்கேயாவது அப்ளை பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு நான் எந்த ஐஷேடோவும் அப்ளை பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு வந்து நான் Lakme ஐலைனர் எடுத்திருக்கேன். இது இன்ஸ்டா ஐலைனர். இதோட டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கனால ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். நான் நார்மலாக பேசிக் ஐலைனர் தான் அப்ளை பண்ண போகிறேன். விங்டு ஐலைனரில் அப்ளை பண்ண போகிறது இல்லை. நான் ஆல்ரெடி வந்து இந்த ஐலைனர்லேயே நான் ஒரு டுட்டோரியல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் இன்னர் கார்னர்ஸ்லேயும் எப்போவுமே ஐலைனர் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு காஜலுக்கு நான் Lakme ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் காஜல் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக வந்து கம்ப்ளீட்டாக என் ஃபுல் வாட்டர் லைனில் நான் ஃபில் பண்ணுறேன். அண்ட் எண்டில் மட்டும் நான் கொஞ்சம் திக்காக்கிடுவேன். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து பெரிய கண் இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு வந்து நான் Lakme 9-5 லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுற ஷேட் வந்து காஃபி லைட். இது வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் சூப்பராக சூட் ஆகும். எவ்ரிடே கலர் இது. இந்த லிப்ஸ்டிக்கோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு லிப்ஸில். ரொம்ப ட்ரை ஆகாது அண்ட் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும்.
ஸோ இந்த ரேஞ்சில் நிறைய கலர்ஸ் இருக்கும். இதுதான் என்னோடய ஃபேவரட் ஷேட். ஏன்னா இது வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். அதோட வந்து ரொம்ப லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியாது, ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். நெக்ஸ்ட் இயரிங்க்கு வந்து நான் சில்வர் ஜிம்கி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து இந்த இயரிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குர்த்தி வந்து நான் ஒரு ஹால் வீடியோவில் காமிச்சிருப்பேன், குர்த்தி ஹால். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதில் இருக்க எல்லா குர்த்தியும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் சிட்டத்தில் நான் ஒரு பிளாக் பிந்தி வைக்கிறேன். இதோட நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் ஃப்ளாட் 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ இந்த லுக் வந்து நான் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸில் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் சிம்பிள் போனிடெயில் தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் போடுறதுக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், முன்னாடி இருக்க முடி மட்டும் ட்விஸ்ட் பண்ணிட்டு கிளிப் பண்ணிவிடுவேன். இது மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் என் சேனல் ஆல்ரெடி இருக்குது, அதனால தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கல. எவ்ரிடே ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ரெடி என் சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.